சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பறை இசைத்து தொடங்கி வைத்தார். சென்னையில் ஆண்டுதோறும் தை மாதம் சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா நிகழ்ச்சி கடந்த 4 ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக கலை பண்பாட்டுத்துறை சார்பில் தமிழ் மண்ணின் கலைகளை களிப்போடு கொண்டாடும் வகையில் சென்னை மாநகரில் 20 இடங்களில் வரும் 18ஆம் தேதி வரை 4 நாட்கள் 40 வகையான கலைகளுடன் நடைபெற உள்ளது. சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கத்தில் சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவின் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. 1500க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்கும் சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பறை இசைத்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து தெருக்கூத்து, பறையாட்டம், பொய்க்கால் குதிரை, காவடியாட்டம், பரதநாட்டியம், ஐரோப்பிய பால்ரூம் நடனம், மாற்றுத்திறனாளிகளின் மல்லர் கம்பம் உள்ளிட்ட பல வகையான கலைகளுடன் 250க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்ற நடன இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின் ஆகியோர் கண்டு ரசித்தனர். நிலம் வாழிய 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 வாழியவே இவ்விழாவில் சென்னை சங்கமம் நிகழ்ச்சிக்காக கனிமொழி எம்பி எழுதிய வானும் இல்லை பூமியும் இல்லை வாழும் இல்லை போரும் இல்லை என தொடங்கும் பாடல் ஒளிபரப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை சங்கமம் வெற்றி சங்கமமாக விளங்குவதாக கூறினார். கலை நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திய கலைஞர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் கலைகளை வளர்க்க திராவிட மாடல் அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும் என்று தெரிவித்தார். சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா தொடக்க நிகழ்ச்சியின் நிறைவாக கலைஞர்களுக்கான பயிற்சி கூடம் நடத்துவதற்காக மதுரையில் 60 சென்ட் நிலம் 30 ஆண்டுக்கு குறைந்த கட்டணத்தை குத்தகைக்கு அளிக்கும் ஆணையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். பின்னர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற கலைஞர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நினைவு பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி, அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, மு.பி. சாமிநாதன், மா. சுப்பிரமணியன், பி.கே. சேகர்பாபு, டி.ஆர்.பி. ராஜா, மேயர் பிரியா, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், இயல் இசை நாடக மன்ற தலைவர் வாகை சந்திரசேகர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனிடையே முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பறை முழங்க நிலம் அதிர தொடங்கியது சென்னை சங்கமம் என்று குறிப்பிட்டுள்ளார். நம் மண்ணின் மரபு கலைகளையும் கலைஞர்களையும் போற்றும் சென்னை சங்கமம் கலை விழாவுடன் இந்த பொங்கலை கொண்டாடுவோம். உண்மையான அக்கறையோடும் உயர்வான நோக்கோடும் ஒவ்வொரு ஆண்டும் இதனை மேலும் மேலும் சிறப்பாக ஒருங்கிணைத்து வரும் தங்கை கனிமொழிக்கு பாராட்டுகள் என்றும், இந்த ஆண்டு பாடலாசிரியராகவும் களமிறங்கியதற்காக இந்த அண்ணனின் ஸ்பெஷல் வாழ்த்துகள் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.